ஏழை குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள 25% இடஒதுக்கீட்டை அனைத்து பள்ளிகளும் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஞானகௌரி வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி அனைத்து தனியார் மற்றும் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் மற்றும் நலிந்த பிரிவினருக்கு 25% இடஒதுக்கீட்டை அரசு அமல்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இடஒதுக்கீடு குறித்த அரசாணை அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் ஆண்டுதோறும் மே 2ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளிலும் இலவசமாக வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சில தனியார் மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் 25% இடஒதுக்கீட்டுக்கான இலவச விண்ணப்பங்களை தர மறுப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஞானகௌரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருந்தால் அவர்கள் நலிந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்றும், வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட பிரிவினரில் SC, ST, BC, MBC, ஆதரவற்ற மற்றும் HIV பாதிப்பு குழந்தைகள், மாற்றுத்திறன் மாணவர்கள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகள், திருநங்கைகள் ஆகியோர் அடங்குவர் என்றும் கூறினார். இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாத பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கூடத்திலையும் ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு ஒன்று வச்சு இந்த மாதிரி அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்க அப்ளை பண்ணலாம்னு ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கணும். அப்ளிகேஷனுக்கு எந்த பணமும் வாங்கக்கூடாது. அப்ளிகேஷன் வந்து இந்த 25% கீழே கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் அவங்க பண்ணி கொடுக்க வேண்டும். டெஃபினட்டா அவங்க ஜிஓவை அப்ளைஜ் பண்ணி தான் ஆகணும். ஜிஓ அப்ளைஜ் பண்ணலன்னா அரசு மதிக்காத மாதிரி தான் அப்படின்னு சொன்னா நம்ம பள்ளிக்கூட அங்கீகாரம்ல நாங்க தான் தந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி எங்களுடைய ஆர்டர் அவங்க மதிக்காம போக முடியும்? அரசிடம் மானியம் பெறாத சிறுபான்மை பள்ளிகளுக்கு இந்த இடஒதுக்கீட்டு முறை பொருந்தாது என்றும் அந்த பள்ளிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக ஞானகௌரி தெரிவித்தார்.